கனடாவில் மிரட்டி பணம் பறிக்கும் குழுவுடன் தொடர்புடைய 296 வெளிநாட்டினரை கனடா குடிவரவு அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். இவர்கள் அனைவரும் சந்தேக நபர்களாக அடையாளம் காணப்பட்டதாக கனடா எல்லை சேவைகள் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த குற்றத்துடன் தொடர்புடையதாக கருதப்பட்ட 10 பேர் ஏற்கனவே நாடு கடத்தப்பட்டுள்ளனர். அத்துடன் 32 பேரை வெளியேற்றுவதற்கான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. மேலும் 9 பேர் நாடு கடத்தலுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் விசாரணைகளுக்காக காத்திருக்கிறார்கள். பிரிட்டிஷ் கொலம்பியா, ஒன்டாரியோ, ஆல்பர்டா மற்றும் மனிடோபா ஆகிய மாகாணங்களில் மிரட்டி பணம் பறிக்கும் குற்றங்கள் பரவியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனால் பாதிக்கப்பட்டவர்களில் பலர் சீக்கிய பின்னணியைச் சேர்ந்த கனேடியர்களாக உள்ளனர். பாதிக்கப்பட்டவர்கள் பணம் செலுத்த மறுத்தால் அவர்களின் வீடுகள், கடைகள் மற்றும் வாகனங்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்படுகிறது. இந்தியாவில் சிறையில் இருக்கும் லாரன்ஸ் பிஸ்னோய் தலைமையில் பெரும்பாலும் பெயரிடப்பட்ட ஒரு குழு உள்ளது. இதுபோன்ற பதற்ற சூழ்நிலைகள் நிலவும் போதிலும் இந்தியாவுடனான பாதுகாப்பு உறவுகளை மேம்படுத்த கனடா விரும்புகிறது.